நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடையில்லை என்றும் உத்தரவு. கனமழையால் பழைய குற்றாலம் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. 17 வயது சிறுவன் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. குற்றால அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் அச்சம். அதிக அளவு நீர் கொட்டியதால் அலறியடித்து ஓட்டம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் நியூஸ் 18க்கு பேட்டி. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தேனி மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிப்பு. கனமழைன்றது அந்த மேற்கு மலைத்தொடர் பக்கத்தில் உள்ள மலை இது பண்ணிக்கலாம். நீலகிரி மாவட்டம், வால்பாறை, தேனி, தென்காசி, நம்ம ஈவன் கொடைக்கானல் கூட எடுத்துக்கலாம். இந்த பக்கத்தில் வந்து பார்க்கும்போது நமக்கு கன்னியாகுமரி மாவட்டம், பர்டிகுலராக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமழை பெய்யுக்கான கனமழை பெய்யுக்கான வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்டங்களையும் ஆங்காங்கே நமக்கு மழை பெய்யும். தருமபுரி மாவட்டத்தில் மிதமான மழை. திருப்பூர் மாநகரிலும் பெய்த கனமழையால் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய நீர். சேலம், தேனியில் பரவலாக கனமழை. திருப்பத்தூரிலும் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. கனமழை எச்சரிக்கையால் நாளை முதல் 20ஆம் தேதி வரை உதகை வருவதை தவிர்க்கவும் பொதுமக்களுக்கு நீலகிரி ஆட்சியர் அருணா வேண்டுகோள். ஜென்ரலி மழை வரும்பொழுது அதுவும் ஹெவியா இருந்ததுன்னா எந்தெல்லாம் வல்னரபிளா இருக்கும் அந்த டிராவல் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தட் இஸ் வாட் ஐ வுட் ரிக்வெஸ்ட். மின் தேவை அதிகரித்திருப்பதால் இந்தோனேஷியாவிலிருந்து 13 லட்சம் டன் நிலக்கரியை இறக்குமதி செய்யும் அரசு முடிவு. ஓரிரு மாதங்களில் முழுமையாக செயல்பாட்டிற்கு வருகிறது வடசென்னை அனல் மின் நிலையம். வீடுகளுக்கு வழங்கப்படும் 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து என்ற தகவல் வதந்தி. நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு மின்சார வாரியம் விளக்கு. சென்னையில் அனுமதியில்லாமல் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும். மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு. வழக்கு விசாரணை தொடர்பாக மாநிலம் முழுவதும் காவல்துறையினரிடையே ஒருங்கிணைப்பு இல்லையா? மாணவி கடத்தப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட 17 வயது அஸ்வின் என்ற சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். இந்நிலையில் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட 17 வயது சிறுவன் அஸ்வின் என்பவர் சடலமாக தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக குற்றால அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குற்றாலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீர் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டு அஸ்வின் என்ற 17 வயது சிறுவனை தீயணைப்புத் துறையினர் சடலமாக மீட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள்.
நிச்சயமாக, அதாவது தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயில் என்பது வாட்டி வதைத்த நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக, அதாவது நேற்று முதல் கனமழை பெய்தது. இந்த நிலையில் அதாவது பழைய மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வந்ததினால் திடீரென காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் பல பகுதியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருகில் குளித்திருந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த அஸ்வின் என்ற இளைஞர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத்துறை உதவியுடன் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த அஸ்வின் என்ற இளைஞர் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் தற்போது சடலமாக மீட்கப்பட்டு அவரை தென்காசி மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்று உள்ளனர். நன்றி செந்தில், விரிவான விவரங்களுக்கு. கொடைக்கானலில் பகலையும் இரவாக்கும் வகையில் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட இதமான சூழலால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜாபர் ஷாதிக் இணைகிறார். ஜாபர், விவரங்கள். நிச்சயமாக நந்தா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் பிற்பகல் வேளையில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை தொடர்ந்தது. பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பிய கொடைக்கானல் மலைப்பகுதியில் மாலை வேளையில் மீண்டும் அடர்ந்த மேகக்கூட்டங்கள் தரையிறங்கி எதிரெதிரே வருபவர்கள் கூட தெரியாத நிலையே சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்கின்றது. ஒரே இடத்தில் மழை, வெயில், பனிமூட்டம் என மாறி மாறி வரும் இந்த 3 விதமான காலநிலைகளை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் மலைப்பகுதி முழுவதும் அடர்ந்த மேகமூட்டம் தரையிறங்கியதால் கடும் குளிரும் நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது. நந்தா, நன்றி ஜாபர், விரிவான விவரங்களுக்கு. தமிழகத்தின் 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல நீலகிரி, கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை ஒட்டியோ அல்லது அதனைவிட குறைவாகவோ இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் 21ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவாலா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. மழை மற்றும் கடும் குளிரால் தேவாலா கடைவீதிகள் வெறிச்சொடி காணப்பட்டன.